வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா 10th இங்கிலீஷ். இதில் ஃபஸ்ட்டு 14 1 மார்க்ஸ், அதாவது கொஸ்டின் மாடல். கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 14 வரைக்கும் உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸ், நெக்ஸ்ட்டு ஆண்டனிம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 8 1 மார்க்ஸ். மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 1 மார்க்ஸ் வரும். நம்ம இப்போ அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஒரு 100 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மீனிங் தெரியும். ஸோ நான் வந்து ஷார்ட்டாக அந்த இதை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீட்டாக பார்த்துக்குங்க, நல்லா கவனிங்க. மான்ஸ்டரஸ் சினானிம்ஸு ஃபஸ்ட் எடுத்தோடனே 10 சினானிம்ஸ் பார்ப்போம். மான்ஸ்டரஸ் அப்படிங்கிறது ஜிகான்டிக், அது ஜிகான்டிக். செகண்ட் ஒன் டிஸ்டிங்க்ட்லி அப்படிங்கிறது டெஃபினெட்லி. அல்டிமேட் சுப்ரீம். கர்ஸ்ட் அப்படிங்கிறது அன்லக்கி. நெக்ஸ்ட்டு இண்டிபெண்ட் அப்படிங்கிறது செல்ஃப் ஸ்டாண்ட். இம்பேக்ட்ஸ் அப்படிங்கிறது அஃபெக்ட். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட்டன் அப்படிங்கிறது ஸ்கேர். அடுத்தது சாலம் அப்படிங்கிறது சீரியஸ். சாலம்ங்கிறதுனா சீரியஸ். ரஷ்ட் ஹரீட். எக்ஸாமின் அப்படிங்கிறது எக்ஸாமின் பண்ணுறதுங்கிறது இன்ஸ்பெக்ட். இந்த கொஷின் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஐ வில் எக்ஸாமின் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. அப்போ எக்ஸாமினுங்கிறது ஐ வில் இன்ஸ்பெக்ட் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. ஸோ நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாகவே படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதோட மீனிங் தெரியும். நான் வந்து மெயினானது மட்டும் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த 10 1 மார்க் வந்து கொஷின் நம்பர் 1லேருந்து 3 வரைக்கும். இப்போ கொஷின் நம்பர் 4 to 6 இதுக்கு இன்னொரு 10 1 மார்க்ஸ், அதாவது ஆண்டனிம்ஸ். நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் பார்த்தோம், இப்போ ஆண்டனிம்ஸ். இதில் கேப்பபிலிட்டி இன்னெபிலிட்டி. கேப்பபிலிட்டின்னா இருக்குது, உனக்கு அந்த கேப்பபிள் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இன்னெபிலிட்டி, உன்னால் முடியாது. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு குவைட்லி லவுட்லி. குவைட்லிக்கு ஆப்போசிட்டு லவுட்லி, சத்தமாக மெதுவாக, இல்லையா? ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி. ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் வந்து கம்ப்ளீட்லி. அடுத்தது ஆன்டிக் அப்படிங்கிறது மாடர்ன். ஆன்டிக்குங்கிறது ஆப்போசிட் மாடர்ன். ரீசன்ட்லி அப்படிங்கிறது ஆப்போசிட் பிஃபோர். நெவர் அப்படிங்கிறதுக்கு அவுட்டேட்டட். நெக்ஸ்ட்டு டிஸ்மிஸ்டுக்கு ஆப்போசிட் அசம்பிள்ட். எக்ஸைட்லி ஆப்போசிட் வந்து அப்ராக்சிமேட்லி. ரீச்டு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா டிபார்ட்டட். அடுத்தது ஃப்ரைல் ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங். ஃப்ரைலுக்கு ஸ்ட்ராங், ரீச்டுக்கு வந்து டிபார்ச்சர்ட். அடுத்தது எக்ஸைட்லிக்கு வந்து அப்ராக்சிமேட்லி ஆப்போசிட்டு, டிஸ்மிஸ்டுக்கு அசம்பிள்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம். இப்போது ஆக்டிவிட்டியோட ப்ளூரல் ஃபார்ம் பார்க்குறது எல்லாமே ப்ளூரல், சிங்குலர், ப்ளூரல். இதில் ஒரு 10 1 மார்க்ஸ் பார்ப்போம். ஆக்டிவிட்டீஸ். கிரைசஸ் நல்லா கவனி. SIS நல்லா கவனிக்கணும். கிரைசிஸ் SIS இருக்கும், இங்கே SES, அவ்வளோதான். அடுத்து ஸ்பைசிஸ், அதே மாதிரி ஸ்பீசியஸ் அதே மாதிரி. அடுத்தது ஹாபீஸ். சாவரிஸ் IES. ஸ்பெக்டக்கிள்ஸ் அதே தான். இன்ஜுரிஸ். கீஸ் நிறைய ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க. கீஸ். பேபீஸ் IES. கூட்ஸே தான். இது நோ ப்ளூரல் ஃபார்ம், ரெண்டுமே சேம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் இங்கே வந்து ஒவ்வொன்றையும் கொடுத்துருப்பாங்க. ரைட் ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி எழுதணும், சஃபிக்ஸ்னால் அப்புறம் எழுதணும், இல்லையா? இப்போ காஷன், இப்போ ப்ரிஃபிக்ஸ்னு கேட்டிருக்கான். ப்ரிகாஷன் கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். ப்ரிஃபிக்ஸா சஃபிக்ஸான்னு கொஸ்டினில் வந்து ரைட் ப்ரிஃபிக்ஸ் டு த வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முன்னாடி தான் எழுதணும், இல்லையா? அப்போ ப்ரிகாஷன் ரெண்டாவது கொஸ்டின் ப்ரிஃபிக்ஸ் தான். ஸோ இன்கம்பேரபிள். அன்பிளசன்ட். அப்கிரேட். அடுத்தது ப்ரிஃபிக்ஸ் தானே. டிஸ்கிரேஸ். அடுத்தது ஃபஸ்ட்டு 5 ப்ரிஃபிக்ஸ், இப்போ சஃபிக்ஸ். நெக்ஸ்ட்டு அப்போது ட்ரெட்ஃபுல் சஃபிக்ஸ் பாருங்கள். ட்ரெட்ஃபுல். எக்ஸ்ட்ரீம்லி. ஆப்டிமிஸ்டிக். நெக்ஸ்ட்டு ஜெனரஸ்லி. அடுத்தது சர்க்கம் நேவிகேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன். அப்ரிவேஷன், அதாவது அப்ரிவேஷன். INSV அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்தியன் நேவி ஷிப் வெசல்.
இந்தியன் நாவல் ஷிப் வெசல். இது வந்து INSV. இது கொஷின் நம்பர் 9ல் இருக்கும். IMDனா IMD அப்படிங்கிறது இந்தியா மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். INWTC அப்படிங்கிறது இந்தியன் நாவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர். INWTCங்கிறது இந்தியன் நாவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் சென்டர். நெக்ஸ்ட்டு NH அப்படிங்கிறது நேஷ்னல் ஹைவே. GB அப்படிங்கிறது ஜிகாபைட். GCSE அப்படிங்கிறது ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். WFP அப்படிங்கிறது வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு ILO அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO. யூனிசெஃப் ஏற்கனவே நிறைய ரிப்பீட் பண்ணியிருப்பீங்க, யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். QR அப்படிங்கிறது குயிக் ரெஸ்பான்ஸ், QR கோட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து குயிக் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் வித் த மோஸ்ட் அப்ரோப்ரைட் பிரேசல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸ் நல்லா படிங்க. ஷீ டேஸ் இஸ் ஸ்வாடுங்கிறது ஷீ பிக்ட் அப் ஹர் ஸ்வாட். நெக்ஸ்ட்டு வித் ஹர் ஸ்வாட் ஷீ டேஸ் ஹர் லாங் பிளாக் ஹேர் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப். வித் ஹர் ஸ்வாட் ஷீ கட் ஆஃப் ஹர் லாங் பிளாக் ஹேர். இப்போ அப்படியே நீங்கள் இது எல்லாத்துக்குமே மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி ஃபார்மேட்டு தான். இந்த மாதிரி நீங்கள் நிறைய அடிஷ்னல் புக்கில் உள்ள எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிக்கலாம். நிச்சயமாக அந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது டேஷ் ஃப்ரம் அவர் ஜென்ரல், ஸ்டே அவே ஃப்ரம் அவர் ஜென்ரல். நெக்ஸ்ட்டு டேஷ் த கேஸ் ஸ்மித் செட் ஹார்ம்ஸ் இன் த நேச்சுரல் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் இஸ் நேச்சுரல் வாய்ஸ். அப்போ டர்ன் அப் த கேஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு தென் இட் ஸ்லோலி டேஷ் ஏ பிளாக் பேர்ட். அது வந்து டர்ன் இன்ட்டு ஸ்லோலி டர்ன் இன்ட்டு ஏ பிளாக் பேர்ட். இந்த சென்டென்ஸ் படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு மீனிங் தெரியும். அடுத்தது நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் இடியம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஐ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்னா ஓவர் த மூன். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பிங்கிறதுக்கு மீனிங் என்ன? ஓவர் த மூன். லிசன்ட் அப்படின்னா லெண்ட் அண்ட் இயர் அப்படிங்கிறது தான் லிசன்ட். ஸோ டிஃபிகல்ட் அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இன் டீப் வாட்டர்ஸ். அந்த சென்டென்ஸ் ஃபுல்லாக படிக்கணும், அப்போ தான் அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்க முடியும். அலர்ட் அப்படிங்கிறது ஆன் த பால். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது த பால்ஸ் இன் மை கோர்ட். அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸியானது தான். இது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பிரேசல் வேர்ப் மட்டும் மார்க் வந்து கொஞ்சம் அதில் போகிற பார்ட், அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதில் தான் மார்க் உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய வரும். ஸோ பிரேசல் வேர்ப் நல்லா பார்த்துக்குங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு மெயினாக ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அழகாக இதற்குலாம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற பார்க்கு இதெல்லாமே நீங்கள் நல்லா மார்க் வாங்கக்கூடிய பார்ட் இதெல்லாமே. அதனால் பார்த்துக்குங்க. ப்ளே ஸ்டேஷன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பென் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பால் பென் அப்படின்னு பண்ணிக்கலாம். பால் பென் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது சீட் பெல்ட். பிளட் பேங்க். கபோர்டு இல்லையா, கபோர்டு. நெக்ஸ்ட்டு வீல் சேர். அதே மாதிரி ஆம் சேர் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரயில் பிளேட் அப்படின்னு இருக்குது, ஒரு வேர்டு இருக்குது. ரயில் பிளேட்டுங்கிறது காம்பவுண்ட் வேர்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஃப்ளாஷ் லைட். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட். அடுத்தது ப்ரிப்போஷன். கொஸ்டின் நம்பர் 12 ப்ரிப்போஷன். டேஷ் அதர் திங்ஸ் தேர் வாஸ் ஏ புரோக்கன் கிரிக்கெட் பேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அமாங் அதர் திங்ஸ். நெக்ஸ்ட்டு ஹிஸ் மதர் ஹேட் பிக்ட் அப் ஏ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் வாஸ் ஃப்ளையிங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட். இது எல்லாத்துக்கும் நீங்கள் மீனிங் தெரிஞ்சால் தான் எழுத முடியும். ப்ரிப்போஷனும் கொஞ்சம் நல்லா யோசித்து கரெக்டாக எழுதணும். நெக்ஸ்ட்டு த டேஷ் த அயன் கேட்ஸ் வேர் த பிளேயிங் ஃபீல்ட் இன் த 2 ஸ்டோரிட் ஸ்கூல் பில்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பியாண்ட். நெக்ஸ்ட்டு ஹிஸ் ஃபீட் sank into the green sea. நெக்ஸ்ட்டு டியூரிங் circumnavigation we picked up some hobbies.
கொஷின் நல்லா கவனிக்கணும். டூரிங் சர்க்கம்நேவிகேஷன் வி பிக்ட் அப் சம் ஹாபீஸ். After about 10 minutes we came to the school, local school. We came to the local school. We decided to go and have tea at Nagain uncle's tea shop. We decided to go and have a tea at Nagain's uncle tea shop. Next, country shining was governed dash despotic leader அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெஸ்போட்டிக் லீடர் பார்த்தீங்கன்னா பை, அதுக்கு வாஸ் கவர்ன்டுன்னு வந்திருக்கு இல்லையா, அப்போ பேசிவ் வாய்ஸ். வாஸ் கவர்ன்டுங்கிறது பேசிவ் வாய்ஸ், ஸோ பை இங்கே யூஸ் பண்ணுவோம். மிஸ்டர் ஹேமல் வாக்கிங் இஸ் டெரிபிள் அயன் ரூலர் அண்டர் ஹிஸ் ஆர்ம். நெக்ஸ்ட்டு, யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ. வாட் இஸ் ராங் வித் மீ? வித் மீ தானே இப்போது உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த ஒரு 10 ப்ரிப்போஷன் கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 13 டென்சஸ். he will be writing, will be shall be வரப்போ O plus ing இல்லையா. he will be writing the exam by this time tomorrow. நாளைக்கு இந்நேரம் வந்து எக்ஸாம் எழுதிட்டுருப்பான். நெக்ஸ்ட்டு, he dash his father for NEET coaching class before the admission ended. அவன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அட்மிஷன் வந்து முடிஞ்சு. ஸோ he had recused. நல்லா கவனிக்கணும். ஒன்றில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரப்போ இன்னொரு டேஷில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எண்டட், கடைசி கொஷின் பாருங்கள் 82ல் கடைசியாக எண்டட்னு வந்திருக்கு, அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள டேஷில் வந்து ஹேட் ரெக்வெஸ்டட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வரும். நெக்ஸ்ட்டு, உசைன் போல்ட் டேஷ் ஃபார் த ஒலிம்பிக் ஃபார் த லாஸ்ட் 4 years அப்படின்னு கொடுக்கு. ஹேட் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் த லாஸ்ட் 4 years அப்படிங்கிறது இது என்னது உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஹேட் பீன் ப்ராக்டிஸிங். நெக்ஸ்ட்டு, if he dash well he will get first prize. if class, if he demonstrates well he will get first prize. ஏன்னா he வந்திருக்கு, அதனால் வேர்போட எஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு he will getன்னு கொடுத்துருக்காங்க. if ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வரப்போ தான் will வரும். if ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வரப்போ தான் will வரும். ஸோ demonstrates. நெக்ஸ்ட், if classல அது we dash the cake by the time our customers arrive. we will have baked the cake, பேக் பண்ணிடுவோம் பை த டைம் அவர் கஸ்டமர்ஸ் அரைவ். நெக்ஸ்ட்டு, ஹீ டேஷ் த ஃபஸ்ட் ப்ரைஸ் இன் த ஸ்கூல் லெவல் காம்படிஷன் டூரிங் லாஸ்ட் வீக் இல்லையா முடிஞ்சது. ஸோ ஓன்னுங்கிறது பாஸ்ட் டென்ஸு. த எம்பரர் வாஸ் ஸோ கிளாட் தட் முலன் ஹேட் எண்டட் த லாங் வார். நெக்ஸ்ட்டு, வி டேஷ் எ பாயிண்ட் வேர் த ரோட் பிஃபர்கேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹேட் ரீச்ட் வேர்னு கொடுத்துருக்காங்க. ரோட் பைஃபர்கேட்டடுங்கிறது என்னது பாஸ்ட் டென்ஸ். ஸோ முன்னாடி பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ தான் சொன்னேன் பாஸ்ட் டென்ஸ் வர்றப்போ இன்னொன்று என்ன வரும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரப்போ அந்த டேஷில் பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் வரும். அதே மாதிரி பாஸ்ட் கண்டினியூஸ் வரப்போ பார்க்கணும், நல்லா கவனிங்க. வைல் ஐ வாஸ் ஜம்பிங் மை பிரதர் வாஸ் கவுண்டிங். நெக்ஸ்ட்டு, இது பாஸ்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு, ஐ டேஷ் பை திஸ் டைம் டுமாரோ. ஐ வில் பி பெர்ஃபார்மிங் பை திஸ் டைம் டுமாரோ. நாளைக்கு இந்நேரம் நான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பேன். இது வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ். டென்ஸ் நல்லா பார்த்துக்கணும். கடைசியாக லிங்கஸ் பார்க்கலாம். லிங்கஸ் கொஷின் நம்பர் 14. ஐ வாஸ் ஜஸ்ட் 37 when my uncle Philip died. I was just 37 when my uncle Philip died. The oppressors dash wanted to territory but dominated over the language. The oppressors not only wanted that territory. Next, you taught him the basics of the sport as well as special ways to improve and excel. Next, limit your fast food, otherwise it would be your last food. இது நல்லா கவனிக்கணும். otherwise இது. Next, for dash Visu left, for as soon as Visu left zigzag. அடுத்தது, there was only one other customer sitting at a corner table, neither eating nor drinking tea. அந்த நார் வந்திருக்கு இல்லையா, neither nor பின்னாடி ஈட்டிங்க்கு அப்புறம் நார் NOR வந்திருக்கு, அப்போ முன்னாடி டேஷில் neither தான் வரும். அடுத்தது, besides tea I have biscuit and savories. Besides tea I have biscuits and savories. Next, he forced us
into a small boat without either tackle, sail, அப்புறம் or mast. நெக்ஸ்ட்டு we can neither love nor pity. இப்போ தான் பார்த்தோம் neither norங்கிறது. இப்போ தான் கொஷின் நம்பர் 96ல் பார்த்தோம். we can neither love nor pity. last one, dash he awoke Francis Bennett switched on his phono telephone. இது வந்து as soon as பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு லிங்கர்ஸில் ஒரு 10 எல்லாத்துலேயும் ஒரு 10 கொஸ்டின்ஸ், ஈச் 10 கொஸ்டின்ஸ் சினாமிம்ஸ் ஆரம்பித்து கொஷின் மாடல் இது பார்த்துருக்குறோம். இந்த வகுப்பு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர்.